சனிக்கிழமை நாயகன் வந்து விஜய்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்களா சார்? இதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம்? ஏன்னா நிறைய வழக்கு பதிவுகள்லாம் இப்ப விஜய் கட்சியினர் மேல வந்து போட்டாங்க. நேத்து வந்து அந்த அறிப்பை வந்து விஜய் கொடுத்தாங்க. திமுக எங்களை கண்டு வந்து அஞ்சுகிறது அப்படின்ட்டு ரொம்பவே ஸ்டேட்மெண்ட் போல்டா வந்து கொடுத்திருந்தார்ல சார். இன்னும் இந்த சுற்றுப்பயணம் போகும்போது இன்னும் அந்த விமர்சனம் வந்து அதிகமாக தானே சார் செய்யும். இல்ல அது ஒரு விஷயமே கிடையாதுங்க. இன்னொன்னு விஜயை யார் விமர்சனம் பண்ணுவா? விஜயினுடைய எதிரிகள் விமர்சனம் பண்ணுவாங்க. ரைட்டா? ஆனா மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கு. விஜயை ஆதரிக்கிற, விஜய்க்கு நம்ம வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட ஒருத்தர் இந்த விமர்சனத்தினால தன்னுடைய எண்ணத்தை மாத்திக்குவாரா? கண்டிப்பா மாட்டாரு. அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியாம ஒரு குழப்ப நிலையில் அல்லது பாத்தீங்கன்னா ஒரு தெளிவற்ற நிலையில் இருக்கிற ஒரு வாக்காளர் இந்த நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அது விஜய் மீதான அனுதாபமாக மாறி அவரும் கூட தாவேக்காக்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு கட்சி அப்படின்னாலே அந்த கட்சிக்கு விமர்சனங்கள் வரத்தானே செய்யும். இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஒரு நல்லாட்சி நடத்துறதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா அந்த ஆட்சி மீது எனக்கு எவ்வளவு பெரிய விமர்சனங்கள்லாம் இருக்கு. அதனால விமர்சனம் அப்படிங்கிறது எல்லாரும் மீதும் வரும். அதுக்கெல்லாம் இதுவே கிடையாது. அதுக்கடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் என்ன செய்தாலும் விமர்சனம் பண்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அது சமூக ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப திமுக தரப்பிலும் சரி மற்ற பாஜகவிலும் சரி ஒரு பெரிய இணைய கூலிப்படை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இவர் வியாழக்கிழமை இந்த சுற்றுப்பயணத்தை வைக்காம சனி ஞாயிறுல வைக்காம ஒரு வியாழன் வெள்ளின்னு வச்சா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? வெள்ளிக்கிழமை நாயகன் வியாழக்கிழமை நாயகன் சொல்ல போறாங்க. ஆக இவங்க விஜயை விமர்சனம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொன்னாலும் அதுதானே பண்ண போறாங்க. அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. மற்ற கட்சி தலைவர்கள்லாம் இருக்காங்களா சார்? இப்ப இபிஎஸ் எடுத்துக்கணும், இல்ல சீமான் எடுத்து இவங்களுக்கு அந்த பர்மிஷன் வந்து ஈஸியா கிடைச்சிருது. விஜய்க்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது? ரொம்ப அந்த நெருக்கடிகளை வந்து திமுக பயங்கரமா கொடுக்க ஆரம்பிச்சாங்க சார். ஏன்னா இப்போ ஒரு சுற்றுப்பயணம் கொடுத்துட்டது அப்புறம் ஆனா நிறைய பிரச்சனைகள் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறாங்கன்னா இப்ப விஜய் சொன்ன மாதிரி திமுக ரொம்பவே பயப்படுது விஜயை பார்த்து. அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? உண்மைதான். இப்ப ஏன்னா எடப்பாடி மீது வந்து திமுகக்கு எந்த பயமும் பதட்டமும் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா எடப்பாடி என்னைக்கு பாஜகவோட போனாரோ அப்பவே அவர்களுடைய வெற்றி வாய்ப்புங்கிறது இல்லாம போச்சு. நிச்சயமாக அதிமுக கூட்டணியால் ஜெயிக்க முடியாது. அது திமுகவுக்கு பாத்தீங்கன்னா 100% உறுதியா தெரியும். அதனால அவங்கள வந்து இவங்க பெருசா அலட்டிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா சீமான் குறித்து இவங்களுக்கு பதட்டம் இல்லை. சீமானை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய கூலிப்படையில ஒருத்தர் தான். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க 100 கோடி ரூபாய் திமுக தரப்பிலிருந்து இவர் பணம் வாங்கியிருக்காரு. சபரீசனை சந்திச்சு அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு விஜய் எதிர்க்கிறாருங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போதே நம்ம கிட்ட கூலி வாங்குற ஒருத்தரை பார்த்து நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கூட வந்து திமுக நினைச்சிருக்கலாம். ஆனா விஜய் வந்து ஒரு நடிகராக ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு நடிகர். என்ன இன்னும் சொல்ல போனா ரஜினியை விட ஒருபடி மேல இருந்தார் விஜய். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லா மட்டத்திலும் எல்லா வயதினரிடத்திலும் ஒரு செல்வாக்கு இருக்கு. இன்னைக்கு அரசியலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய மக்கள் எழுச்சியா அவர் பின்னால இளைஞர்கள்லாம் திரண்டு நிற்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பயமும் பதட்டமும் வரத்தானே செய்யும்.